أعوذ بالله من الشيطان الرجيم. சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். واتخذ قوم موسى من بعده من حليهم عجلا جسدا له خوار ألم يروا أنه لا يكلمهم ولا يهديهم سبيلا اتخذوه وكانوا ظالمين. மூசா சினாய் மலைக்கு சென்ற பிறகு அவருடைய சமூகத்தார் தங்களுடைய ஆபரணங்களை உருக்கி கன்றுக்குட்டியின் வடிவத்தை உருவாக்கி வணங்கினார்கள். அதற்கு மாட்டின் சப்தம் இருந்தது. அது அவர்களிடம் பேசுவதும் இல்லை, எந்த விவகாரங்களிலும் அவர்களுக்கு வழிகாட்டுவதும் இல்லை என்பதை அவர்கள் கவனித்திருக்க வேண்டாமா? ஆயினும் அதனை அவர்கள் தெய்வமாக்கிக் கொண்டார்கள். மேலும் அவர்கள் பெரும் அக்கிரமக்காரர்களாகிவிட்டார்கள். وَلَمَّا سُقِطَ فِي أَيْدِيهِمْ وَرَأَوْا أَنَّهُمْ قَدْ ضَلُّوا قَالُوا لَئِن لَّمْ يَرْحَمْنَا رَبُّنَا وَيَغْفِرْ لَنَا لَنَكُونَنَّ مِنَ الْخَاسِرِينَ. பிறகு அவர்கள் உருவாக்கியவை அனைத்தும் தகர்ந்து விட்டன. மேலும் உண்மையிலேயே வழிதவறிவிட்டோம் என்பதை அவர்கள் உணர்ந்தனர். அப்போது அவர்கள் கூறலானார்கள், எங்கள் இறைவன் எங்களுக்கு கருணை புரிந்து எங்களுக்கு மன்னிப்பு வழங்கியிராவிட்டால் நிச்சயமாக நாங்கள் இழப்புக்குள்ளாகி இருப்போம். وَلَمَّا رَجَعَ مُوسَى إِلَى قَوْمِهِ غَضْبَانَ أَسِفًا قَالَ بِئْسَ مَا خَلَفْتُمُونِي مِن بَعْدِي أَعَجِلْتُمْ أَمْرَ رَبِّكُمْ وَأَلْقَى الْأَلْوَاحَ وَأَخَذَ بِرَأْسِ أَخِيهِ يَجُرُّهُ إِلَيْهِ قال ابن أم إن القوم استضعفوني وكادوا يقتلونني فلا تشمت بي الأعداء ولا تجعلني مع القوم الظالمين. மூசா தம் சமுதாயத்தாரிடம் கோபமும் வேதனையும் கொண்டவராக திரும்பினார். வந்தவுடனேயே அவர் கூறினார், நான் சென்ற பிறகு என்னுடைய பிரதிநிதிகளாயிருந்து நீங்கள் செய்த செயல் எத்துணை கெட்டது. உங்கள் இறைவனின் கட்டளையை எதிர்பார்த்து பொறுமையாயிருந்திருக்க கூடாதா? மேலும் பலகைகளை போட்டுவிட்டார். மேலும் தம் சகோதரர் ஹாரூனின் தலைமுடியை பிடித்து இழுத்தார். ஹாரூன் கூறினார், என் தாயின் மகனே, இம்மக்கள் என்னை பலவீனனாக கருதி என்னை கொலை செய்யவும் முனைந்து விட்டார்கள். எனவே எதிரிகள் என்னை பார்த்து நகைக்குமாறு நீர் செய்து விடாதீர். மேலும் இந்த அக்கிரமக்கார கூட்டத்தார்களுடன் என்னையும் சேர்த்து விடாதீர். قال رب اغفر لي ولأخي وأدخلنا في رحمتك وأنت أرحم الراحمين. அப்போது மூசா, என் இறைவா, என்னையும் என் சகோதரரையும் மன்னிப்பாயாக. மேலும் உன்னுடைய கருணையில் எங்களை சேர்த்துக் கொள்வாயாக. நீ அனைவரையும் விட அதிகம் கருணை புரிபவனாவாய் என்று இறைஞ்சினார். இன்னல்லதீன இத்தகதுல் இஜ்ல சயனாலுஹும் கதபும் மிர் ரப்பிஹிம் வதில்லத்துன் ஃபில் ஹயாத்தித் துன்யா வகذلك நஜ்ஸில் முஃப்தரீன். அதற்கு இவ்வாறு பதில் அளிக்கப்பட்டது, எவர்கள் கன்றுக்குட்டியை தெய்வமாக எடுத்துக் கொண்டார்களோ அவர்கள் நிச்சயம் தம் இறைவனின் சினத்திற்கு ஆளாகியே தீருவார்கள். மேலும் உலக வாழ்விலும் இழிவுக்குரியவர்களாய் விடுவார்கள். பொய் புனைந்துரைப்பவர்களுக்கு நாம் இவ்வாறே தண்டனை அளிக்கின்றோம். وَالَّذِينَ عَمِلُوا السَّيِّئَاتِ ثُمَّ تَابُوا مِن بَعْدِهَا وَآمَنُوا إِنَّ رَبَّكَ مِن بَعْدِهَا لَغَفُورٌ رَّحِيمٌ. மேலும் எவர்கள் தீவினைகள் புரிகின்றார்களோ பின்னர் அவற்றிலிருந்து விலகி மன்னிப்பு கோரி இறை நம்பிக்கையும் கொண்டார்களேயானால் அதன் பிறகு திண்ணமாக இறைவன் அவர்களை அதிகம் மன்னித்து கிருபை செய்பவனாக இருக்கின்றான்.